Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலைகள் குறித்து தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல். முருகன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கின்ற தமிழ் இலக்கியங்களை நாம் இன்றைக்கு நம்முடைய எழுத்தாளர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்வதில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்கு சென்றாலும் கூட தமிழ் மொழி, தமிழ்தான் உலகத்தில் மிகவும் தொன்மையான மொழி என்று தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டு இருப்பதோடு, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் கிட்டத்தட்ட உலக நாடுகளில் அனைத்து நாடுகள்லையுமே கூட நம்மளுடைய கலாச்சார மையங்களை திருவள்ளுவர் பெயரில் தொடங்கி திருவள்ளுவருக்கு ஒரு மரியாதை சேர்த்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஜாஃப்னாவில் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மதிப்பில் 110 கோடி ரூபாய் செலவில் அந்த கலாச்சார மையம் இந்திய அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்டது. அதற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற பெயர் சூட்டியார். இப்போ மலேசியாவுக்கு சென்றிருந்தாங்க, மலேசியாவில் கலாச்சார மையம், அமெரிக்காவில் கலாச்சார மையம், ஐரோப்பிய நாடுகளில் கலாச்சார மையம், இப்படி அனைத்து பகுதிகளிலும் கூட தமிழ் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கூட திருக்குறளை கோடிட்டு காட்டுவது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில், உலக மொழிகளில், உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அது உலக நாடுகளில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ் மொழிக்கு மேலும் ஒரு புகழாரத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரே பாரதம் உன்னத பாரதம், ஏக் பாரத் சேஷ்ட பாரத்தின் கீழே தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டிற்கும் காசிக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கமம் ஒவ்வொரு வருடம், இதோட 4 முறை காசி தமிழ் சங்கம் நடந்திருக்கிறது. அப்படி காசி தமிழ் சங்கம் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் கூட தமிழ் மொழி, இலக்கியங்கள், தமிழர்களுடைய வாழ்வு முறை, தமிழர்களுடைய உணவு, தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளை காசியில் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருந்தோம். இந்த முறை காசியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு, அங்கிருந்து யூபியிலிருந்து வாரணாசியிலேருந்து வர வச்சிருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாரணாசிக்கு சென்று டீச்சர்ஸ் அவங்க போய் அவங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் பள்ளிகளில் தமிழ் மொழியை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாங்கமாக அங்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து தமிழ் மொழியை அவங்க படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ தமிழ் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பிறகு ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை கொண்டு வரணும் அப்படின்றது. அது இல்லாமல் 3 மொழிகள் அப்படி ஒரு மொழியை உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்துருக்குன்னா, தமிழ் மொழியினுடைய அந்த தொன்மை, தமிழ் மொழியினுடைய ஆதாரம், அந்த ஆழ்மை எந்த அளவுக்கு ரூட்டில் வந்திருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. தமிழ் மொழி மேலே மட்டுமல்ல, தமிழ் மக்கள் மேலேயும் அதீத பக்தி வைத்திருக்கிறவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால தான் நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இங்கே நம்மளுடைய மரியாதைக்குரிய இராணுவ அமைச்சர், நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு வெறும் 800 கோடி ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. அதாவது 2004லேருந்து 2009லேருந்து 14 வரலும் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் இவர் வந்து போன வருஷம் 8000 கோடி ரூபாய், இந்த வருஷமும் 8000 கோடி ரூபாய். அப்போது 800 கோடி எங்கே இருக்கிறது, 8000 கோடி எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு அதிகமான
நிதியை கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய மத்திய அரசாங்கம். கிட்டத்தட்ட எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் அந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்படும். அது மாதிரி 79 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்குது. பாம்பன் ரயில் நிலையம், அதேபோல் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி விமான நிலையம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கோபுரத்தினுடைய முகப்பை வச்சு அங்கே போனீங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர் பெயிண்டிங், நம்மளுடைய தஞ்சாவூர்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், நம்மளுடைய தஞ்சாவூரினுடைய புகைப்பட கலைஞர்கள் வரைகின்ற அந்த பெயிண்டிங் வந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. தற்போது தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலைகள் குறித்து தமிழறிஞர்கள் எழுதிய நூல்களை குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார். அப்போது தமிழறிஞர்கள் எழுதிய 16 நூல்களை வெளியிட்ட குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தமிழறிஞர்களின் 16 நூல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். எல் முருகன் உரையாற்றியதையும் பார்த்தோம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.